ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடுகு குழம்பு பார்க்க போகிறோம். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கடுகு தேவையானது. ஒரு சட்டியை வைங்க. துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துங்க. வறுத்துட்டு மிளகு, சீரகம், பூண்டு அதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிங்க. 2 தேங்காய் பற்ற வச்சுருங்க. நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சிக்கிட்டு தேவையான அளவு புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றி குழம்பு கூட்டிக்குங்க. வெங்காயம் தக்காளி போட்டு பசஞ்சு உப்பு தேவையானது போடுங்க. வெங்காயம் தக்காளி போட்டு பசஞ்சு குழம்பு கூட்டிக்குங்க. குழம்பு கூட்டிங்கன்னு ஒரு சட்டியை வைங்க. சட்டியை வச்சு சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காவை அதில் போட்டு கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு குழம்பு தூக்கி ஊற்றுங்க. கடுகு குழம்பு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி. இது கசப்பாக தான் இருக்கும், சிறு கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. கால் வலி உள்ளவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இது செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டீபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி.